பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை பிரசங்கி 8ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கியும் அறியான், ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கியும் அறியான். இன்று ஆண்டவர் நம்மளிடத்துல பேசுகிற வார்த்தை எனக்கு காண்பித்து பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்ட வேதாகமும் உங்களுக்கு கூறுகிற வார்த்தை இதுதான். கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கியும் அறியான். ஆமாங்க, எது கற்பனைகள்? அவருடைய சத்தியம், அவருடைய வார்த்தையாய் இருக்கிற அவர் கட்டளையிட்ட எல்லா கற்பனைகளையும் கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கியும் அறியான். அவன் கஷ்டத்தின் வழியாய் கடந்து செல்கிறவனாக தெரியும். அநேக கஷ்டம், அநேக பாடுகள் இருக்கும். ஆனால் அவன் ஒரு தீங்கியும் அறிய மாட்டான். அவன் எல்லாத்தையும் மேற்கொண்டு எந்த தீங்கையும் அவன் வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்க மாட்டார். கற்பனையை கை கொள்கிறவனுக்கு ஒரு தீங்கும் அவனுக்கு நேரிடாது. ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். ஞானியின் இருதயம் ஞானமாய் தன் காரியத்தை நடப்பிப்பவனுக்கு காலமும் அறியும், அவனுக்கு நியாயத்தையும் அவனுக்கு தேவன் அறிவிப்பார். ஞானி 2 விதமாகவும் யோசிப்பான். ஞானியானவன் ஒரு காரியம் துவங்குறதுக்கு முன்பாக ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டு அதில் இருக்கிற நல்லது கெட்டதை ஆராய்ந்து அதில் நல்லதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அந்த காரியத்தை துவங்குவான். அந்த ஞானி அவனுக்கு அந்த காரியத்தை துவங்குகிறவன் ஞானியாக இருக்கிறவன் அவனுக்கு எல்லாமே கைகூடும். காலமும் அவனுக்கு செய்ய வெளிப்படுத்துவார். அதே மாதிரி நியாயத்தையும் தேவன் அவனுக்கு அறிவிப்பார். தலைகளை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜீவிப்போமா. மக இறக்கமும் கிருபையும் நிறைந்தீர்கள் நல்ல தகப்பனே. இசப்பா, இந்த காலை பொழுதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இசப்பா, இந்த நேரத்திலும் இசப்பா உம்முடைய பிள்ளையாய் இசப்பா நாங்கள் எந்த தீங்கும் காணாதபடி கர்த்தர் நீர் இசப்பா உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற பிள்ளைகளாய் எங்களை நீர் உருவெடுத்து மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இசப்பா, நீர் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்க எங்கள் வாழ்க்கையை இன்றைக்கு அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இசப்பா, ஒரு தீங்கியும் காணாதிருப்பாய் என்ற உம்முடைய வார்த்தையின்படி இசப்பா உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு முன்னோக்கி செல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பலம் தருவீராக. இசப்பா, ஞானமாய் எல்லா காரியத்தையும் செய்ய இசப்பா, ஞானமாய் இசப்பா கல்வி கற்க, ஞானமாய் இசப்பா வேலைகளை செய்ய, ஞானமாய் தன் குடும்பத்தை இசப்பா நடத்த, ஞானமாய் தன் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க எல்லோருக்கும் ஞானத்தை அருளும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தருக்கு பயப்படுகிற உம்முடைய பயமே முதலாவது அந்த ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு இசப்பா உம்முடைய கிருபை நிமித்தம் ஒவ்வொரு நாளும் கிருபைக்கு நன்றி சொல்லி ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல கிருபை செய்யுங்க. வருகை வரையிலும் காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய வருகைக்காக நாங்களும் இன்னும் அநேகர் ஆயத்தப்படும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் மூலியமா இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா, நீர் நடப்பிக்கிற நடத்தையை இசப்பா நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக கடந்து செல்ல கிருபை செய்யுங்க. நீர் ஒருவரே மகிமைப்படணும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எல்லா துதியும் எல்லா கணமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you.